தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்று ஆற்காடு மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் சரவணன் தலைமையிலே இயங்குகின்ற அன்னை அறக்கட்டளை சார்பாக அரசு பள்ளியில் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை ரொக்கப்பணமாக பல நூற்று பேருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு என்பது பள்ளி மாணவியர்கள் எல்லாம் ஊக்கத்தோடு படித்து ஒரு அப்பளுக்கில்லாத மாணவர்களாக வளர்ந்து தேச பற்றோடு இங்கு போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு அவர்களெல்லாம் துணை நிற்க வேண்டும். குறிப்பாக போதை கலாச்சாரம் என்பது கஞ்சா மட்டுமல்ல, பல்வேறு சாக்லேட்டு, மாத்திரை, ஊசி என்று பல்வேறு ரகத்தில் வந்திருக்கு. இதையெல்லாம் ஒழிப்பதற்கு மாணவர்கள் மாணவிகள் சபதம் ஏற்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்திலே வலியுறுத்தி இருக்கிறோம். இதே நிலைப்பாடுகளை தமிழகம் முழுவதும் எடுத்துவிட்டால் மட்டும்தான் இதை ஒழிக்க முடியும். அதே போன்று அரசு துறை அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் முழு மனசோடு போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு முன்வர வேண்டும். அந்த நிலைப்பாடு ஏற்பட்டால் மட்டும்தான் இதை முழுமையாக ஒழித்துவிட முடியும். இதற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு எங்களுடைய பணிதனை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு பிளாஸ்டிக் பிரச்சனைகள், பல்வேறு இடர்பாடுகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் எங்களை அழைத்து ஆய்வு செய்து முறைப்படுத்திட வேண்டும். கோயம்பேடு மார்க்கெட், சென்னையிலே பெரிய மார்க்கெட் என்பது கோயம்பேடு மார்க்கெட். அந்த மார்க்கெட்டிலே பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது. மார்க்கெட்டினுடைய நிர்வாகிகள் சார்பாக அந்த சட்டமன்ற உறுப்பினர், துறையினுடைய அமைச்சர் சந்தித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் அமைச்சர் கேட்டுக்கொண்டு விரைவாக சீர்படுத்தி தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறார். எங்களுடைய முதலமைச்சர் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி கேட்டிருக்கோம். வருகின்ற வாரத்தில் எங்களை சந்திப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். சந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு வியாபாரி காவல்துறையால் தாக்கப்பட்டு மரணமடைந்து எல்லோரும் அறிந்திருப்பீங்க. அதற்கு உடனடியாக அரசுக்கு வேண்டுகோள் கொடுத்தோம். உடனடியாக அரசு வேலை, அவர்களுக்கு சொந்த வீடு கட்டப்பட வேண்டும். பள்ளி அந்த பிள்ளைக்கு முழு படிப்பு செலவையும் அரசே ஏற்கப்பட வேண்டும். 1 கோடி ரூபாய் இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தியிருந்தோம். அவர்கள் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்கி இருக்கிறாங்க. கட்டிடம் வீடு கட்டுவதற்கு 2 சென்ட் இடம் 3 லட்சம் ரூபாய் அதற்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. மாணவனுக்கு படிப்புக்கு உடனடியாக 1 லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கிறாங்க. அரசு வேலை இப்போ ஒதுக்கி இருக்கிறாங்க. அது முழுமையாக நிரந்தரமாக்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு நன்றியோடு வலியுறுத்துகிறார். தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கு. 2014 அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் மோடி பதவியேற்றதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கு. பாஜக வளர்ச்சி, அதாவது தனிநபர் வருமானம் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் வரி என்பது 12 லட்சம் ரூபாய் உயர்த்தியது எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமா இருக்கிறது. ஆகவே தனி மனிதன் வருமானம் வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும். பாரத பிரதமர் அவர்களும் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் அதற்காக கடுமையாக முயற்சி எடுத்திட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறார். இருக்கு, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப கூட 4 கட்ட வரியை 2 கட்டமா குறைச்சிருக்கிறாங்க. அதை ஒரு முனை வரியா கேட்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு முனை வரி என்பதோடு மட்டுமல்லாது சட்ட விதிகளையும் எளிமைப்படுத்திட வேண்டும். சாமானிய வணிகர்களும் ஜிஎஸ்டி கட்டக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட வேண்டும். பொதுமக்களும் வரி போட்டு பில் வாங்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் வரி விகிதம் குறைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 கட்டங்களை 2 கட்டங்களா குறைத்த பிறகு 2 லட்சம் வருவாய் வந்து கொண்டிருக்கிறது. அதை ஒருமுனை வரியாக்கினால் 3 லட்சம் வருமானம் வரும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறது. வேலை வாய்ப்பு, வேலை செய்ய ஆள் இல்ல, இதான் உண்மையான நிலைப்பாடு. அரசு வேலை அல்ல நான் சொல்லல. தனிநபருக்கு வேலையில எல்லா கடைகளிலும் முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா நிறுவனங்களிலும் வேலைக்கு ஆள் தேவையில்லை என்பதை போட்டிருப்பாங்க. இப்ப எல்லா இடங்களிலுமே வேலைக்கு ஆள் வேண்டும் என்பதை போடுறாங்க. மேன் பவர் குறைந்து கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக செயல்படுத்துவதற்கு அரசு முன்வர வேண்டும். குறிப்பாக மதுபான கடைகளை இன்னும் கணிசமாக குறைக்கப்பட வேண்டும். படிப்படியாக குறைக்கப்பட்டு மதுபானத்தை ஒழித்துவிட வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. நன்றி.